எல்லாரும் கோல்டு வாங்கிட்டு இருக்கோம். ஃபாரினில் நம்ம இந்தியாவோட தேவையை ஃபில் பண்ணுறதுக்கு கோல்டை வந்து ஃபாரினில் வாங்கி அங்கேருந்து தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ நம்ம வாங்கி நகையாக வாங்கி வச்சுக்கிறோம். விலை கொடுத்தா வாங்குகிறோம், உண்மைதான். 8000நாலும் சரி 15,000நாலும் விலை கொடுத்தா வாங்குகிறோம். பட் அது அவசியம் இல்லையான்னு பார்க்கணும். சேவிங்ஸ் வந்து அதனால மட்டும் சேவிங்ஸ் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்லுவேன் அடிக்கடி, கோல்டு வந்து அதுக்கு ஒரு கம்பெனி கிடையாது. கோல்டுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் ஷீட் கிடையாது. கோல்டு வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி கிடையாது. அதுக்கு ஒரு எம்டி, அதுக்கு ஒரு சிஇஓ, அதுக்கு ஒரு ட்ரேட், அதுக்கு ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படிலாம் கிடையாது. பட் ஆனால் அது ஒரு புல்லியன் கமர்ஷியல் கமோடிட்டி. அது ஒரு புல்லியன் கமோடிட்டி. அப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை தீர்மானிக்குது. நம்மளோட வாங்கி கூச்சி உள்ளே ஹோல்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அது விலையேறுது. அல்லது யாருக்கும் வேணாம் அப்படின்னு ஒரு கவர்மெண்ட்டோ ஒரு இண்டிவிஜுவல்ஸோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணால் விலை குறையுது. பேஸ்ட் ஆன் டிமாண்ட் அண்ட் சப்ளை அது விலையேறுது. அந்த மாதிரி இருக்கும்போது கோல்டை வந்து வாங்கி தான் வந்து நம்ம 10-15% இன்ட்ரெஸ்ட் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. அது மியூச்சுவல் ஃபண்டே சம்பாதிச்சுட்டு போயிடலாம். தேவையே இல்லாமல் அதை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறதுல என்ன இருக்குது? அதுக்கு எத்தனையோ ப்ராடக்டை வச்சுக்கலாம். ஸோ அதனால் கோல்டை வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்க வேணாம். அப்படி இருந்தால் கூட வந்து கோல்டாக வாங்கிக்கலாம். ஸோ கோல்டு பத்திரங்களாக வாங்கி வச்சுக்கலாம்.